Hello students. இப்போ நாம் செகண்டரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் லெசன் நம்பர் 30.1 என்வாயர்மெண்ட் ப்ராப்ளம் காசஸ் ஃபார் கன்சர்ன் அந்த டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மனுஷனால் இந்த என்வாயர்மெண்ட்டுக்கு நிறைய பிரச்சனைகளும் நிறைய ப்ராப்ளம்ஸும் நடந்துகிட்டு இருக்குது, அது மறுக்க முடியாது. ஸோ அது எப்படி என்ன ஏது அப்படின்னு தான் இந்த லெசன் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டாபிக் உள்ள போகலாம். 30.1 Environmental Problems Cause for Concern. You have already learned about the natural environment and its component in previous lesson. You must have realized the importance of maintaining a clean environment for supporting life. But developmental activities carried out by human have degraded and polluted the environment. It has become necessary, therefore, to keep close watch on their impact on the environment. Human populations of our country has crossed the 1 billion mark. The large population worldwide, technological advancement in the recent year, and the lack of respect for our environment has added to the list of problems, especially pollution and depletion of natural resources. Although natural phenomena such as earthquake, floods, tsunami, cyclones, and fires affects the environment on a large scale, nature has the capacity of recovering. It is, however, high time that each citizen become aware of these issues in order to contribute towards saving the environment. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மனிதர்கள் டெவலப்மெண்ட்டுங்கிற பேரில் நேச்சுரல் என்வாயர்மெண்ட்டை நிறைய பொல்யூட் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய வின் பண்ணிகிட்ருக்கோம், அழிச்சிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்க லெசனில் பார்த்திங்கனாக்கா நேச்சுரல் என்வாயர்மெண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். ஆனால் இந்த லெசனில் இப்போ நம்ம இந்த என்வாயர்மெண்ட் ப்ராப்ளமுக்கு மனுஷன் ரொம்ப இம்பேக்ட் கொடுத்துட்ருக்கான், பிரச்சனை கொடுத்துட்ருக்கான். சொல்லப்போனால் சப்போர்ட் தான் பண்ணணும், ஆனால் நம்ம பிரச்சனை தான் கொடுத்துருக்கோம் இந்த என்வாயர்மெண்ட்டுக்கும். அப்படி இருக்கல நம்ம பாப்புலேஷன் பார்த்திங்கனாக்கா பில்லியனை தாண்டிடுச்சு. ஆனால் இதனால் வேர்ல்டு வைடில் உலக லெவலில் பார்த்திங்கனாக்கா டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டு, அட்வான்ஸ்மெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயம் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு என்வாயர்மெண்ட்டுக்கு தான் சூழ்நிலைக்கு தான் நம்ம ரொம்ப ப்ராப்ளம் கொடுத்துட்ருக்கோம். இதனால் மெயினாக பொல்யூஷன் அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். இதனால் நேச்சுரல் ரிசோர்ஸ் அழிச்சிட்ருக்கோம், இயற்கை வளங்களை அழிச்சிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பூகம்பம், வெள்ளம், சுனாமி, அப்புறம் சைக்ளோனு, புயல், அப்புறம் நெருப்பில் அழியிறது, காடுகள், இதெல்லாமே பெரிய லெவலில் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நடந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இயற்கையால் திருப்பி சரி பண்ண முடியும். இப்போ இதை மனிதர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். இப்போ நாம் இந்த என்வாயர்மெண்ட்டை எப்படி காப்பாற்றணும், இதுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சாக வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். இல்லாட்டி இது மனிதர்களுக்கே ஆபத்தாகும். ஏன்னா இயற்கைக்கு என்றைக்கு ஆபத்து வராது, இயற்கை அழியாது, அது மறுபடியும் தண்ணியை தானே சரி பண்ணதுக்கு இயற்கைக்கு தெரியும். 30.2 Environment Problems. Environment problems may occur due to the natural resources disaster and degradation caused by human activities. A disaster, whether it is a natural or man-made, result in large-scale damage to life and property. The effect of these disasters can be felt either locally or at the global level. They are categorized into natural and man-made environment problems. இப்போ இந்த என்வாயர்மெண்ட் ப்ராப்ளம் பார்த்திங்கனாக்கா நேச்சுரல் டிசாஸ்டர், அதாவது இயற்கை சீரழிவுகளும் நடக்குது, அதுவும் இல்லாமல் மனிதர்களும் இந்த இயற்கைக்கு கேடு விளைவிக்கிறாங்க. இப்போ இந்த இயற்கை மூலமாக டிசாஸ்டர் நடக்கிறதும் இந்த மனிதர்கள் மூலமாக டிசாஸ்டர், அதாவது கேடு விளைவிக்கும் பார்த்திங்கனாக்கா இது மனிதர்களோட மற்ற உயிரினங்களையும் சரி,
பொருட்களையும் சரி வீணு தான் ஆக்குது, அதுக்கு தான் பாதிக்குது. இந்த எஃபெக்டை லோக்கலாகவும் சரி குளோபல் லெவல்லையும் சரி இதை 2 வகையாக கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஒன்று நேச்சுரல் டிசாஸ்டர், இன்னொன்று மேன்மேட் டிசாஸ்டர். ஸோ இயற்கை மூலமாக என்னென்ன அழிவுகள் வருதுனாக்கா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ளட்டு, வெள்ளம், சைக்ளோன், புயல், எர்த்குவேக், பூகம்பம், ஃபாரஸ்ட் ஃபயர், நெருப்பு, காடு பற்றி எரியிறது, சுனாமி, கடலில் வருது, லேண்ட்ஸ்லைடு, இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதே மேன்மேடு, மனிதர்களால் எப்படி இயற்கைக்கு ஆபத்து வருதுன்னா, deforestation and loss of ecosystem, air, water and land pollution, depletion of fossil fuel, oil, coal and natural gas, concentration of pesticides in organisms leading to biomagnification, depletion of ozone layer and global warming, unhygienic living condition due to generation of மனிதர்களால் எப்படி இந்த இயற்கைக்கு கேடு வருதுன்னாக்கா, முதல்ல டீஃபாரஸ்டேஷனாக காடுகளை அழிக்கிறது, அதனால் பார்த்திங்கனாக்கா இயற்கை பாதிக்கப்படுது. அப்புறம் தண்ணியும் சரி காற்றையும் சரி நிலத்தையும் சரி பொல்யூட் பண்ணுறது. அப்புறம் பூமியிலேருந்து ஃபாசில் ஃபியூல்ஸ், அதாவது ஆயிலு, கோல் இதெல்லாமே எடுக்கிறது, அதை யூஸ் பண்ணுறது மூலமாக ஓசோன் லேயர் அழியுது. அப்புறம் வயல்லலாம் பெஸ்டிசைட்ஸ், அதாவது உரங்கள் இதெல்லாமே, பூச்சி மருந்துகள் எல்லாமே யூஸ் பண்ணுறது. இதெல்லாமே யூஸ் பண்ண குளோபல் வார்மிங் வருது, அங்கே இருக்க ஓசோன் லேயர் அழியுது. அதான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 30.3 நேச்சுரல் டிசாஸ்டர் அண்ட் their இம்பேக்ட் ஆன் என்வாயன்மெண்ட். இப்போ இயற்கையோட டிசாஸ்டர், அதாவது அழிவும் பேரழிவும் அதோட தாக்கமும் என்ன அப்படின்னு பார்ப்போம். டிசாஸ்டர் இங்கே எல்லோ கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னாக்கா, ஒவ்வொரு நேச்சுரல் டிசாஸ்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஏஜென்சிஸுங்க இருக்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதை வச்சுருக்கு, அதை பற்றி சொல்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா, சைக்ளோன் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்தியன் மீட்டியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது. சுனாமியை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்தியன் நேஷனல் சென்டர் ஆஃப் ஓஷனிக் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் இருக்குது. வெள்ளம் வருது கண்டுபிடிக்கிறதுக்காக சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இருக்குது. லேண்ட்ஸ்லைட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்குது. அவலான்ச்சஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்னோ அண்ட் அவலான்ச் ஸ்டடி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது. ஹீட் அண்ட் கோல்டு வேவ்ஸ் வந்துச்சுன்னா அதை சொல்கிறதுக்கு இந்தியன் மீட்டியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஏஜென்சி எல்லாமே தான் பொறுப்பு நம்மளோட என்னென்ன நடக்குதுன்ட்டு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நேஷனல் லெவலில், ஸ்டேட் லெவலில் இந்த டிசாஸ்டர்ஸ் கண்ட்ரோலில் பண்ணுறதுக்கு உண்டான டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்குது. இவங்க ஆரம்பத்துலேயே ஏர்லி வார்னிங் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி சுனாமி எல்லாம் வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது, மழை வரப்போகுதுன்றாங்க. ஓகே, 30.3.1 இப்போ ஃப்ளட்டு பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்தியா being a country of many rivers and with tropical climate is one of the most flood prone countries of the world. We regularly learn about the damage caused due to the flood. Floods are frequently because most of the rivers are full with water during monsoons. Flooding is caused by the inadequate capacity within the banks of the rivers and contains the high flow of water due to heavy rainfalls. Areas having poor drainage get flooded by accumulation of water. Do you know that even humans contribute to flooding by blocking the natural flow of the river? Almost all Indian states have been affected by serious floods. Apart from the loss of human lives and cattle, an average of year 75 lakh acres of the land is affected by the flood annually, accompanied by the damage of the crops houses, and public utilities. Interestingly, why on one hand flood cause large-scale losses, on the other hand it helps agriculture by improving the soil quality. ஃப்ளட்டில் என்ன சொல்கிறோன்னா, வெள்ளம். நம்ம இந்தியாங்கிறது ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரி. அப்படி பார்க்கும்போது வருஷத்துக்கு நம்ம கண்ட்ரியில் நிறையா ரிவர் இருக்குது, அதாவது நதிகள் இருக்குது. இந்த மான்சூன் சீசனில் நிறைய மழைகள் வரும். இல்லை மோஸ்ட் ப்ராபபிளி எல்லா ஸ்டேட்லேயும்
வெள்ளம் வருது. இதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்போ இந்த வெள்ளம் வந்து அதோட கரையை தாண்டி ஊருக்குள்ளெல்லாம் போகும். இதனால மக்களும் சரி, மக்களோட பொருட்களும் சரி எல்லாத்துக்கும் ரொம்ப எஃபெக்ட் ஆகுது. இந்த ஹெவி ரெயின்ஃபால் அதிக வெள்ளத்தினால பார்த்திங்கனாக்கா மனிதர்கள் மட்டும் இல்லாமல் ஆடு மாடு இவங்க எல்லாமே எஃபெக்ட் ஆகிறாங்க. ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கனாக்கா 75 ஏக்கர் லேண்ட் ஏரியா வந்து இந்த ஃப்ளட்னால் வருஷம் எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த வெள்ளம் வர்றதுனால பல கெடுதல் இருந்தாலும் லாஸ் இழப்புகள் இருந்தாலும் இன்னொரு வகை நல்ல விஷயம் என்னென்னா அது இந்த சாயிலோட குவாலிட்டியை வந்து நல்லா பண்ணி கொடுக்குது. இது மூலமாக விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல குவாலிட்டியான மண் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. Preventive measures and management. The following steps may be taken to prevent damage due to floods. No construction should be allowed in the river beds. Timely cleaning and desalting of water channels and reservoirs by civic agencies. Safe disposal of surplus runoff water from the river to river and drain to drain to ensure easy flow of water. Building like public institutions, schools, office, telephone exchange, powers, supply stations, railways tracks and stations, road and residential area, etc. need to build above levels that correspond to floods occurring in the past few years. Constructing flood-proof buildings. Local community as well as authorities needs to have to ready plan for evacuation. It is important to identify an evacuation center in the flood-prone area and give the publicity so that people can move there in emergency. Adequate supply of food and drinking water may also be considered. Floods can also cause epidemics. Can you suggest any two possible way of preventing the epidemics? Yes, you are right. Drinking boiled water, eating properly cooked food. Epidemics, an outbreak of a contagious disease that spreads rapidly and widely. Right. இந்த அழிவுகள், இந்த வெள்ளத்து மூலமாக வர அழிவுகளை எப்படி நாம் ப்ரிவெண்ட் பண்ண முடியும், அதுக்கு என்ன முயற்சிகள் பண்ண முடியும்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். எப்படி இதெல்லாமே நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம், இந்த டேமேஜெலாம் குறைக்கலாம்னாக்கா, இந்த நதி ஓரமாக இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கனாக்கா புதுசாக எதுவுமே ரிவர் அந்த நதிகள் வந்து ஓடுற வழித்தடத்தில் எதுவுமே கட்டக்கூடாது, பில்டிங்ஸ் எதுவும் கட்டக்கூடாது. அதே மாதிரி அந்த பவுண்ட்ரி மாதிரியெல்லாம் கட்டக்கூடாது கான்க்ரீட் செவத்தில். அது ஓடுற வழியில் அது பாட்டுக்கு ஓட விட்டுருணும். அப்புறமா தண்ணியை வந்து தேக்கி வச்ச தண்ணியை வந்து சுத்தப்படுத்திகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த போயிட்டுருக்க நதியில் போயிட்டுருக்க தண்ணியும் சரி, அதாவது அடிக்கடி நம்ம அதிகமாக வர தண்ணி வந்து டிஸ்போஸ் பண்ணணும். அது வந்து ட்ரெயின் மூலமாக ஃப்ளோ பண்ணணும் அந்த வாட்டர் கடலுக்கு. இந்த பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸு, காலேஜு, ஸ்கூலு, கவர்மெண்ட் ஆஃபீஸு, இந்த ப்ரைவேட் ஆஃபீஸு, டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு, கரண்ட்டு சப்ளை ஸ்டேஷனு, இந்த ரயில்வே ட்ராக்ஸு, ரயில்வே ஸ்டேஷனு, ரோடு, இந்த ரெசிடென்ஷியல் ஏரியா, இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு மேலே அந்த ஃப்ளட்டு வரத்துக்கு ஹைட்டில் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த வருஷத்தோட டேட்டா எடுத்து அந்த ஹைட்டில் கட்டணும்னு சொல்கிறாங்க. பில்டிங் கட்டினா போது ஃப்ளட்டு ப்ரூஃபு, ஃப்ளட்டுனால தாக்கு பிடிக்கிற பில்டிங்ஸு கட்டணுங்கிறாங்க. அப்புறம் லோக்கலில் இருக்கிற அத்தாரிட்டிஸ் பார்த்திங்கன்னா ரெடியாக பிளான் வச்சுருக்கணும். சப்போஸ் வெள்ளங்கில் வந்துச்சுனாக்கா எப்படி சமாளிக்க போகிறாங்க பப்ளிக்கை, அவங்க வந்து வெள்ளம் வரதுக்கு முன்னாடியே பப்ளிக் வந்து அனௌன்ஸ் பண்ணணும், பப்ளிசிட்டி பண்ணணும். அப்புறம் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, குடிக்கிற தண்ணி இதெல்லாமே எமர்ஜென்சி டைமில் ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளட்டு டைமில் வரும்போது ஏதாவது 2 விஷயத்த நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க, எப்படி சரி பண்ணலான்ட்டு. அது பார்த்திங்கனாக்கா நாம் சுடு தண்ணி காய்ச்சி குடிக்கணும். இன்னொன்று கரெக்டான நல்ல தண்ணியில் ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. இது மூலமாக நம்ம நிறைய வியாதிகளை, டிசீஸ்களை அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவலேருந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.